இந்த பாத்திரத்தை நேரம் நேரம் எடுத்து வைக்க இது எப்போ வச்சாலும் கவுந்து கிடக்கு. யார் இப்படி கவுத்தி போடுவா? ஒருவேளை வீட்டில் எலி இருக்குமோ? ஏம்மா என்னம்மா செய்தீங்க? ஏட்டி இப்போ தானே பாட்டு போட்டிக்கு போயிட்டு வந்தோம். உனக்கு காப்பி போட்டு தர வேண்டாமா? சாயந்தரம் ஆயிட்டுல, அதான் காப்பி போடுவோமேன்னு வந்தேன். ஏம்மா காப்பிலாம் ஒன்றும் வேண்டாம்மா. ஏன்டி சாயந்தரம் காப்பி குடிப்பல்ல? ஏம்மா நான் கொஞ்சம் என் ஃப்ரெண்டு வீட்டு வரைக்கும் போயிட்டு வரட்டாமா? ஃப்ரெண்டு வீடா எங்கே இருக்கு? ஏம்மா இங்கே தான் பக்கத்து ஊரில் தான் இருக்குமா. பக்கத்து ஊருக்கா? இப்போ சாயந்தரம் நேரத்தில் எதுக்குமா? ஏம்மா என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு புக்கு வாங்கிட்டு வந்தேம்மா படிக்கிறதுக்கு. படித்து முடிச்சுட்டேன், அவளுக்கும் தேவைப்படும்ல, அதான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு பார்க்கேன். நாளைக்கு காலையில் போக வேண்டியதானே டி? ஏம்மா நாளைக்கு காலையில் அவள் சர்ச்சுக்கு போயிடுவாம்மா, வீட்டில் இருக்க மாட்டா. அதனால இப்போமே போய் கொடுத்துட்டு வந்துடுதேம்மா. அப்படியா? உடனே போகணுமாக்கும். நான் வேணா கூட வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நானே பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுவேம்மா. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. அப்படியாம்மா? சரி போயிட்டு வா. பஸ்ஸுக்கு துட்டு வச்சிருக்கியா? இருக்குமா, அன்னைக்கு கொடுத்தீங்கல்ல, அதுலேயே மிச்ச துட்டு இருக்கு, அதே போதும். சரிம்மா போயிட்டு வா. போயிட்டு பத்திரமா வந்துருன்னு. சீக்கிரம் வந்துரு, அங்கேயே இருந்து நேரத்தை கடத்திடாத. கொஞ்சம் நேரம் தான் ஆகுமா, நான் போன உடனே கொடுத்துட்டு உடனே கிளம்பி வந்துடுதேன். சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா போயிட்டு வரேன். நந்தினியை பார்த்து ஒரு வாரத்துக்கு மேல ஆயிட்டே. நானும் தினம் வருவான்னு இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வந்த பாடு இல்லையே. ஏன் வெளியவே வரமாட்டேக்கா? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ விஜய் வேற இங்க உட்கார்ந்துருக்காரே, இப்போ என்ன செய்ய? சரி நம்மளுக்கும் அவருக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லையே, நம்ம பார்க்காத மாதிரியே போயிருவோம். என்ன இவ பாட்டுக்கு நம்மளை தாண்டி போய்கிட்டு இருக்கா? ஒருவேளை நம்மளை பார்க்கலையோ? நந்தினி மேடம். ஐயோ இவர் கூப்பிடுறாரே, எனக்கு பயமா இருக்கே. நந்தினி நில்லு. என்ன நான் கூப்பிடுறது கேட்கலையா? என்ன நந்தினி, நான் உட்கார்ந்துருக்கிறது பார்க்கலையா? பார்க்கல நினைச்சு நான் கூப்பிடுதேன், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போற. கேட்கலையா இல்ல கேட்காத மாதிரி போறியா? சொல்லுங்க விஜய், உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? எதுக்கு இப்படி கேட்க? வேற எப்படி கேட்கணும்? நான் அப்படித்தான் கேட்பேன். எதுக்கு என்னை நிறுத்தி வச்சிருக்கீங்க? நான் அவசரமா போய்கிட்டு இருக்கேன். என்ன நந்தினி இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுத? நான் உனக்காக ஒரு வாரமா இந்த இடத்துல காத்து கிடக்கேன். காலையிலையும் சாயந்தரமும் இங்கேயே வந்து வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நீ இந்த பக்கமா போவியேன்னு. நீ வரவே இல்லை, என்னாச்சு? இங்க பாருங்க விஜய், நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இனிமேல் எனக்காக நீங்க காத்திருக்கலாம் தேவையில்லை. நீங்க யாரோ நான் யாரோ, எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்காக நீங்க இப்படி எல்லாம் காத்து கிடக்கிறது, ரோட்ல மறைச்சு பேசுறது, இதெல்லாம் செய்யாதீங்க. என்ன நந்தினி திடீர்னு இப்படி சொல்லுத? தயவு செஞ்சு என்னை மறந்துருங்க விஜய், என் பின்னாடியே வராதீங்க. வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிக்க வர்றதுக்குள்ள சாயந்தரம் ஆயிருது. இந்த மேடம் இன்னைக்கு எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியல. அவள் பாட்டுக்கு மத்தியானம் கிளம்பி போனா, பஞ்சாயத்துக்கு போறேன்ட்டு போனா, இன்னும் ஆளை காணும். சரி நம்ம குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ஐயோ கால் கடையில் சோப்புலாம் கிடக்கு. முருகா சோப்பு வலிக்கிட்டே, என்னைய காப்பாத்து. ஐயோ வலிக்கே, மண்டையில் அடிபட்டுட்டு போலையே, வலி தாங்க முடியலையே, யாராவது இருந்தா என்னைய காப்பாத்துங்களே. செத்து போயிரும் போலையே, கண்ணை கட்டிக்கிட்டு மயக்கமா வருதே. எத்தே இங்கே தான் கிடக்கீங்களா? உங்களை வீடு பூரம் தேடிட்டேன். நான் பாட்டு போட்டியில் ஜெயிச்சு 10,000 ரூபா பரிசு வாங்கியிருக்கேன். அது சொல்லலான்னு ஆசையாக ஓடி வந்தா நீங்கள் என்ன பாத்ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ளே போய் படுத்து தூங்க வேண்டியதானே? ஐயையோ மண்டைக்கடியில் என்ன சிவப்பா இருக்கு, ரத்தமா? சோப்பு வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க போல, மண்டையில் அடிபட்டிருக்கே. எத்தே எத்தே எந்திரிங்கத்தே, எத்தே. ஐயோ இப்போ என்ன செய்யணும்னு தெரியலையே. எத்தே எந்திரிங்கத்தே, தயவு செஞ்சு எந்திரிங்கத்தே, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. பேசாமல் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடிடுவோம். எத்தே வாங்கத்தே, நான் தூக்கிட்டு போகிறேன், எப்படியாட்டும் உங்களை காப்பாற்றிடுவேன், பயப்படாதீங்க. எத்தே உங்களுக்கு ஒன்றும் ஆகாதத்தே, பயப்படாமல் இருங்க, நான் எப்படியாட்டும் உங்களை காப்பாற்றிடுது என்ன, பயப்படாதீங்கத்தே. இந்த நேரம் பார்த்து ராமும் வெளியூருக்கு போயிட்டாரு, மாமனாரும் வேற வீட்டில் இல்லை. நான் என்ன செய்வேன்? தனியாக நான் என்ன செய்யன்னு ஒன்றுமே புரிய மாட்டேக்கி. கடவுளே எங்கள் அத்தையை எப்படியாட்டு காப்பாற்றி கொடுத்துருங்க. என்ன டீ, பாட்டு போட்டி முடிஞ்சு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி மூஞ்ச இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க? என் மூஞ்ச பார்த்தா உங்களுக்கு இஞ்சியை தின்ன குரங்கு மாதிரியா இருக்கு? அதை விட மோசமாக இருக்கு. எதுக்கு இப்படி உட்காந்துருக்க? எவ்வளோ தைரியம் இருந்தா பாட்டு போட்டியில் பரிசு எனக்கு தராம அந்த வளர்ந்தவளுக்கு தூக்கி கொடுப்பீரு? அங்கே இருந்த கூட்டத்தில் அந்த ஒரு பிள்ளை தான் நல்லா ஆட்டம் பாட்டுன்னு நல்லா பாடுனுச்சு, அதனால தான் அந்த பிள்ளைக்கு தூக்கி கொடுத்தேன். என்னது, அவ தான் நல்லா பாடுனாளா? அப்போ நாங்களாம் நல்லா பாடலையா? நீ நல்லா பாடியிருந்தீன்னா உனக்கு பரிசு கிடைச்சிருக்கும். நான் நல்லா பாடினாலும் இல்லைனாலும் நீங்கள் எனக்கு தானே பரிசு கொடுத்துருக்கணும். அது எப்படி? ஊருக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா? ஆமாம், நான் தானே தலைவர் பொண்டாட்டி, அப்போ எனக்கு தானே பரிசு கிடைக்கணும்.
இங்க பாரு ராணி, ஊர் விஷயத்துலலாம் நீ தலையிடக்கூடாது. பாட்டு போட்டிக்கு பரிசு கொடுத்தது அங்கேயே நடந்து முடிஞ்சிட்டு. அந்த பிரச்சனையெல்லாம் நீ வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. நான் ஏதாவது சொன்னா மட்டும் என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு உழுவாரு. இந்த காலத்து பாட்டெல்லாம் கேட்குற மாதிரியா இருக்கு. நல்ல ஏதாவது ஒரு டப்பாங்குத்து மியூசிக்கை போட்டு விட்டுக்கிட்டு டம்மு டிம்முன்னு அடிச்சுட்டு கிடக்கானுங்க. இவளுகளும் அரைவேன் குத்துவேன்னு என்னத்தையாவது ஒரு பாட்டை பாடுதாளுங்க. நல்ல கருத்துள்ள பாட்டெல்லாம் எவ்வளோ பாட்டு இருக்கு. எவ்வளவு ஒருத்தி நல்ல பாட்டை பாட மாட்டாளான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எவளுமே பாடலை. நீயாவது ஒரு நல்ல பாட்டை பாடியிருக்கலாம்ல. காசு பணம் துட்டு மணின்னு பாடிக்கிட்டு இருக்க. ஒரு நல்ல பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு, இந்த மோகன் பாட்டு, இளையராஜா பாட்டெல்லாம் எவ்வளோ பாட்டு இருக்கு. எதையாவது பாடியிருக்கலாம்ல டி. பாடியிருந்தா உனக்கு பரிசு கிடைச்சிருக்கும்ல. இப்படி பரிசு வாங்கினவங்க மேலே பொறாமப்படாத. அந்த நெட்டச்சி மட்டும் என்ன இளையராஜா பாட்டையா பாடுனா? அவளுக்கு மட்டும் பரிசை தூக்கி கொடுத்தீரு. சொல்லுததை கேளு ராணி. எவளுமே ஒரு நல்ல கருத்துள்ள பாட்டை பாடவே இல்லை. நல்ல பாடுனது யாருன்னா அந்த மங்கம்மாக்கா இருக்காக பத்தியா, அத்தை பாட்டி. அவங்க தான் ஒரு நல்ல தேசபக்தி பாட்டை பாடுனாங்க. சரி, அது கொஞ்சம் அவங்க நல்லா பாடலை. அதனால அவங்களுக்கு 3வது பரிசு கொடுத்தேன். பிறகு இந்த நெடுவாளிக்கு பரிசு எதுக்கு கொடுத்தேன்னா, அவள் வந்து நல்லா ஆடி பாடி நல்லா சந்தோஷமா எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. அதனால அவளுக்கு பரிசு கொடுத்தேன். அப்படி வரீரா? சரி, அப்பனா அடுத்த வருஷம் பாட்டு போட்டிக்கு நல்லா நான் ஆடி பாடி நல்லா சந்தோஷமா எல்லாரும் சிரிக்கிற மாதிரி நல்ல பாட்டா பாடுவேன். அடுத்த வருஷம் எனக்கு தான் பரிசு தரணும். ராணி, வீட்டில் மட்டும்தான் உன் அதிகாரம். பஞ்சாயத்துக்கு வந்த பிறகு நீ அங்கே வந்து எதையும் கத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. உனக்கு திறமை இருந்துச்சுன்னா நீ ஜெயிப்ப. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அவ்வளோதானங்க, விடுங்க. நான் என் திறமையை காட்டி நான் ஜெயிச்சுக்கிடுதேன். ஆ சரி ராணி, இப்போ தான் நீ என்னைய புரிஞ்சுக்கிட்டு இருக்க. சரி, இந்த மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரணுமே, காய்கறிலாம் கொஞ்சம் வாங்கணும். இந்தா விஜய் வந்துட்டாம்ல, அவனையே மார்க்கெட்டுக்கு போக சொல்லுவோம். ஏல விஜய், அந்த மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் போயிட்டு வந்துருதியா? ஏல என்ன மார்க்கெட்டுக்கு போறியான்னு தானே கேட்டேன். எதுக்கு சாவியை தூக்கி வீசுத? என்னைய பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது? ஆளாளுக்கு என்னைய போட்டு பாடா படுத்துதீங்க. ஏல விஜய், எதுக்கு அம்மாவை எதிர்த்து பேசுத? ஏங்க இவன் எதுக்கு இவ்வளோ கோவமா போறான்? வண்டி சாவியை தூக்கி வீசிட்டு போறான். இந்த காலத்து பிள்ளைலாம் எங்க சொன்ன பேச்ச கேக்கு. அப்பா அம்மாவுக்கு ஒரு மரியாதையே கிடையாது. அதுக்கு பாட்டுக்கு போகுது, அதுக்கு பாட்டுக்கு வருது. இல்லைங்க, அவன் மூஞ்சி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும்னு நினைக்கேன். எவன் கூடயும் போய் சண்டை போட்டு வந்திருப்பானோ? தெரியலையே, நம்மகிட்ட சொன்னா தானே நம்மளுக்கு தெரியும். கேட்க கேட்க அவன் பாட்டுக்கு போறான். சரி, கொஞ்ச நேரம் ரூம்ல போய் இருக்கட்டும், பிறவு என்னன்னு கேட்போம். ஆ சரிங்க. பிரியா எதுவும் ஃபோன் அடிச்சாளா? ஆமாங்க, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஃபோன் அடித்தா. அதுக்கு பிறகு ஒன்றும் அடிக்கலை. சரி சரி, நீயா தினம் ஃபோன் அடிச்சு அடிச்சு அவளை உயிரை வாங்காத. அவள் இப்போந்தான் கல்யாணம் ஆகிருக்கு. மாப்பிள்ளை கூட எங்கேயும் வெளியே கிளியே போவா. சரியா? அவளே சும்மா இருக்கும்போது ஃபோன் பண்ணுவா. ஆ சரிங்க. ராமுக்கு ஃபோன் அடித்தா நாட் ரீச்சபிள்னு வருது. நான் என்ன செய்ய? ஆஸ்பத்திரியில் தனியாக கிடக்க பயமாக இருக்குது. அத்தையை வேற கொண்டு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போட்டாங்க. நான் என்ன செய்யன்னு ஒன்றுமே புரிய மாட்டேக்கி. கடவுளே, பேசாமல் லட்சுமி அக்காவுக்கு ஃபோன் அடித்து பார்ப்போம். ஹலோ நெட்டச்சி, என்னடி இப்போ தானே பாட்டு போட்டி முடிச்சு வீட்டுக்கு போனேன். அதுக்குள்ளே என்ன ஃபோன் அடிக்க? லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. என்னடி அழுதுகிட்டு இருக்கியா? என்ன விஷயம் சொல்லு, என்னாச்சு? லட்சுமி அக்கா, பாட்டு போட்டியில் ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேனா, வந்து பார்த்தா எங்கள் அத்தை பாத்ரூமில் வலிக்கி விழுந்து கிடக்காகக்கா. என்னடி சொல்லுதே? பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்களா? அடி ஒன்றும் படலல்ல? லட்சுமி அக்கா, மண்டையிலே அடிபட்டு ரத்தம் வந்து பாத்ரூமில் கிடந்தாங்க. நான் தான் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்தேன். தனியாவா இருக்கு ஆஸ்பத்திரியில? ஆமாக்கா, தனியாக தான் இருக்கேன். எனக்கு பயமாக இருக்கு. ராமு தம்பிக்கு ஃபோன் அடிச்சியா? ஏக்கா, அவர் வெளியூருக்கு போயிருக்காருக்கா. வர 2 நாள் ஆகும். ஃபோன் அடிச்சா ஃபோனு நாட் ரீச்சபிள்னு வருது. சரி பயப்படாதட்டி, இரு, நான் 10 நிமிஷத்துல கிளம்பி எப்படியாவது வந்துடுதேன். வாரீங்களா? சரிக்கா வாங்க. எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்கு. அத்தையை கொண்டு ஆப்ரேஷன் தேட்டரில் போட்டிருக்காங்க. இந்த வந்துருதேன்டி, பயப்படாத. 10 நிமிஷத்துல நான் கிளம்பிடுவேன்னு. ஒரு அரை மணி நேரத்துல எப்படியாவது வந்துடுதேன். ஆட்டோ பிடிச்சு வரேன். சரிக்கா வாங்க. ஃபோனை வை, நான் கிளம்புதேன். ஆ சரி. நல்ல வேளை அந்த நேரத்துக்கு நான் வந்து பார்த்தேன். இல்லைன்னா அத்தை நிலைமை என்ன ஆயிருக்கும்? நினச்சி பார்க்கவே பயமாக இருக்கே. ஏக்கா, எனக்கு ரொம்ப நாள ஒரு சந்தேகம், அது கேட்கட்டா? ஆ கேளுல. ஏக்கா, நம்ம தலைவலி வந்துச்சுன்னா தலைவலி மாத்திரை போடுதோம்லக்கா? ஆமல போடுதோம். அதுக்கு என்ன இப்போ? தலைவலி மாத்திரை போட்ட உடனே தலைவலி சரியா போயிருதுல்ல? ஆமா போயிருது. அதே மாதிரி வயிற்று வலி வந்தா வயிற்று வலி மாத்திரை போடுதோம், வயிற்று வலியும் சரியா போயிருது. ஆமல, இப்போ எதுக்கு அந்த ஆராய்ச்சி?
ஏக்கா அப்படின்னா தூக்க மாத்திரை போட்டா தூக்கம் போகணும்ல, எதுக்கு தூக்கம் மட்டும் வருது? இப்படி எல்லாம் கேட்க சொல்லி யாரில் உனக்கு சொல்லி கொடுக்கா? என் மூளைக்கா, என் மூளை தான் இப்படி எல்லாம் கேட்க சொன்னிச்சு. நல்லா சொன்னிச்சு போ. எத்தே இங்கேதான் இருக்கீங்களா? ஆமா மருமோளே, என்ன? எத்தே உங்க ஃப்ரெண்டு கனகா பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாங்களாம். ஐயோ, என்னாச்சு அவளுக்கு? எத்தே பாத்ரூம்ல வலிக்கி விழுந்து மண்டையில ரத்தமா வந்திருக்கு. அப்புறம் நெடுவாளி தான் பார்த்துட்டு ஆஸ்பத்திரியில தூக்கி கொண்டு போய் சேர்த்துருக்காளாம். ஐயோ, கனகா இப்ப நல்லா இருக்காளா? ஒன்றும் தெரியலத்தே. நெட்டச்சி வந்து லட்சுமி அக்காவுக்கு ஃபோன் அடிச்சிருக்கா, இந்த மாதிரி ஆயிட்டுன்னு. அவங்க உடனே கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஆட்டோவில் போகும்போது தான் எனக்கு ஃபோன் அடிச்சாங்க. நீ நெட்டச்சிக்கு ஒரு ஃபோன் அடிச்சு என்னன்னு கேட்க வேண்டியதானே? எத்தே அவளே ஆஸ்பத்திரியில் கிடக்கா, என்னன்னு தெரியலத்தே. நம்ம எப்படி ஃபோன் அடிக்க? இந்த லட்சுமி போகிறதுக்கு முன்னாலே சொல்லியிருந்தா நம்மளும் சேர்ந்து போயிருக்கலாம்லட்டி. அவசரத்தில் உடனே கிளம்பி போயிட்டாகலாம். நானும் கேட்டேன், சரி அவங்க போட்டோம், நம்ம பின்னாலே போவோம். உடனே எப்படி ஆஸ்பத்திரிக்கு போக முடியும்? நீ மட்டும் வேணா போயிட்டு வரியா? ஏன் தே, நீங்களும் வர வேண்டியதானே? வீட்டில் மீனா இருக்கால மருமோளே, அவளுக்கு வேற சோறு பொங்கி கொடுக்கணும்ல. இந்த பையன் வேற கிடக்கான், இவனையும் எப்படி போட்டு வர முடியும்? ஏக்கா சித்தப்பா இருக்காருல்ல, அவர் மீனாவை பார்த்துக்கிடுவாரு. வாங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். தம்பி நீ மீனாவை பார்த்துக்கிடுவியா? அவளை நம்பி என்னைய விட்டுட்டு போறாங்கீங்களே. கொஞ்ச நேரம் தான் சித்தப்பா, அதுக்குள்ள நான் அத்தையை மட்டுமாவது வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தேன். சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மீனாவை பார்த்துக்கிடுதேன். நீங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வாங்க. தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஏக்கா அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன்க்கா, நீ போயிட்டு வா. இல்லை நான் ராத்திரிக்குள்ளே எப்படியாட்டு வந்துடுவேன். வர முடியலன்னு வச்சுக்கோயேன், மத்தியானம் பொங்கன சோறும் கறி குழம்பும் இருக்கு, நீ சாப்பிட்டுக்கொன்னே. மீனாவை தோசை சுட்டு சாப்பிட சொல்லு, அவளுக்கும் கொஞ்சம் கறி குழம்பு கொடுத்துரு. சரிக்கா, 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிடுதோம். எத்தே போவோம் மாத்தே? சரி மருமோளே, வா போவோம்.